ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நம்ம ஒரு 6:30 மணி போல் எழுந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நேற்று நைட்டு. ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம் நடக்குதுங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பசங்க இன்னும் வரல. இப்போ வருவாங்க. வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களை எடுத்துன்னு போய் விடணும். விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் அது மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் கூப்பிட்டு வரோம். ஏன்னா எக்ஸாம் தானே நடக்குது. ஸ்கூல்னால் மதியம் தான் முடியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். அவரை விட்டாச்சுங்க. விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இல்லை வீட்டுக்கு இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்தாம் போகணும். ஹோட்டல் போனோம். ஏன்னா நமக்கு காலைல சாப்பாடுக்கு நம்ம சப்பாத்தி வாங்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மத்தாம் போனோம். வாங்க போகலாம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு 4 சப்பாத்தி சொல்லியிருக்கோம், நமக்கும் அண்ணனுக்கும் சேர்த்து. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு வந்த பருப்பு குழம்பு அதிகமாக இருந்தது. அது கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. அதான் இப்போ சூடு பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி சப்பாத்தி வாங்கியாச்சு. சப்பாத்தி பருப்பு குழம்பு இதான் நமக்கு இன்னைக்கு காலைல சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. நம்ம கிளம்பிட்டோங்க வீட்டிலேருந்து. எக்ஸாம் நடக்குதுன்றதால சீக்கிரமாக ஸ்கூல் முடிஞ்சிடும். அதனால் நம்ம எப்படியும் ஒரு 10 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம 1/2 hour முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். சரி பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நமக்கு 2 ஸ்கூலு. ஒரு பையன் பார்த்திங்கன்னா போனோடனே 5 நிமிஷத்துலேயே வந்துட்டார். இன்னொரு பெரிய பையன்தான் வரவே இல்லை. அவர் ரொம்ப லேட் பண்ணிட்டார், இன்னமும் வரல. பார்க்கிங்கில் தான் நம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம். இப்போ எப்போ வருவாருன்னு தெரில. 10:30 மணி ஆயிடுச்சு. டைம் 10:45 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம வந்தோம். நம்ம 9:30 மணிக்கு போனோம். இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி, சின்ன பையன் சீக்கிரமாக வந்துட்டார். அவர் பெரிய பையன் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார். இப்போ தான் வந்தார். அவரை வீட்டில் விட்டாச்சு. நம்ம ரூமுக்கு தான் போனோம். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. நமக்கு மதியம் சாப்பாடு வந்துச்சு. சாப்பிட்டு திவானிக்கு போகலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம இப்போ திவானிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓனர் வருவார், அந்த ஷீஷாலாம் ரெடி பண்ணோம். அப்புறம் சப்போஸ் கடைக்கு அமிச்சா அனுப்புவாருன்னு நினைக்கிறேன் திங்ஸ் வாங்கிட்டு வரத்துக்கு. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். நம்ம ஓனருக்கு ஷீஷா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓனர் வந்துட்டார். நம்ம அந்த ஷீஷா ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு ஓனர் நம்மளை கடைக்கு போக சொல்லியிருக்காரு. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு நம்ம வரலாம், வாங்க போகலாம். இதுதான் நம்ம வாங்க வந்த மெடிக்கல் ஷாப்பு. வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம் இந்த மருந்து. இந்த மருந்து தாங்க வாங்க வந்தோம். என்ன மருந்துன்னு தெரில. ஒருவேளை இரும்பல் டானிக்கா இல்லை சத்து டானிக்கான்னு தெரில. தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன டானிக்குன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தீவனமும் இருக்கும். நம்ம பாலைவனத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம தீவனம்லாம் வாங்க வருவோம். இந்த ஆட்டுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழி, இந்த பறவை எல்லாத்துக்கும் இங்கே தான் வாங்க வருவோம். நம்ம ஓனர் சொன்ன பொருள்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி எதுனா வேலையும் இருக்காது ஈவினிங் வர. சப்போஸ் ஈவினிங் எதனா கடைக்கு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் ரூமில். டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம ரூமில் தான் இருந்தோம். இப்போ தான் மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கடைக்கு போக சொல்லி. அதான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லை.
பெட்ரோல் போடணும். அதுக்கு தான் நம்ம இப்போ பெட்ரோல் பம்ப்பு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு தான் நெக்ஸ்ட்டு தான் நம்ம போனோம். அந்த லாஸ்ட்டில் காலியாக இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. பரவாயில்ல, ஈவினிங் டைமில் எப்பயுமே ஃபுல் க்ரௌடாக தான் இருக்கும். இன்றைக்கி காலியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. பெட்ரோல் போட்டுட்ருக்காரு அவர். அவ்வளோதாங்க, நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. போட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போனோம். அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். வந்தாச்சு, வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். நம்ம அந்த ஓனருக்கு இந்த ஷீஷாலாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நம்ம 2வது வாட்டி போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு போட்டோம், இப்போ அவர் வண்டிக்கு போடணுமா. அதான் நமக்கு சொல்கிற அளவுக்கு வேலை இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, நமக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இது பெட்ரோல் போட்டு எடுத்துன்னு வண்டி வீட்டில் கொடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வராது. நாளைக்கும் ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நம்ம ஓனர் வண்டிலாம் பெட்ரோல் போட்டு வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு சாவியை கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு, சரி இதுக்கப்புறம் வேலை இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகணும், கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் தனியாலாம் போக மாட்டேன், நீங்கள் எனக்கு தெரியாது உள்ளெல்லாம். அது இல்லாமல் நம்ம தனியாக போனால் அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, அதனால் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மேடமும் கூட வந்திருக்காங்க. அவங்களும் பணிப்பெண்ணும் பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. இப்போயே டைம் பார்த்திங்கன்னா 9:45 ஆகிடுச்சு. எப்போ வர போகிறாங்க, என்ன எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. என்ன ஆக போகுது நம்ம கதை இன்றைக்கி. இப்படி தாங்க, எதிர்பாராமல் வேலை வருங்க, செம கடுப்பாக இருக்குங்க. சரி, என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இது ஜெஹராவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜெஹராவில் இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல் இது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஹராவில் இருக்கிறவங்க, குவைத்தில் ஜெஹராவில் இது பெரிய ஹாஸ்பிட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்ப்போம்.